ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீன ராசி அப்படிங்கிறது மிக பார்த்தீங்கன்னா, வலிமை வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு அதிபதியாகக் கொண்டு 12ஆம் ராசி காலச்சக்கரத்தில 12ஆம் ராசியாக மீன ராசி இருக்கிறதுனால, இந்த 12ஆம் ராசி மீன ராசி அப்படின்னாலும் விரையாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா 12வது இடம்ங்கிறது விரையாதிபதி. அப்போ அந்த விரயத்திலேயே குரு அப்படிங்கிறவரோட ராசி அதிபதியாகக் கொண்டு பொதுவா மீனம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியிலேயும், ஞானத்திலேயும், அறிவிலேயும், திறமையிலேயும் வித்திடக்கூடிய ஒரு ராசி. அப்போ பொதுவாவே எண்ணங்கள தெளிவுபடுத்தி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தொழில்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். செய்யற தொழில்ல கரெக்ட்டா அது என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சக்சஸ் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா மதி, கதி, நிதி இந்த 3யுமே நல்லா அறிஞ்சு அதிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள ஆராய்ந்து ஒரு வாய்ப்புகள தேடக்கூடிய ஒரு ராசி தான் உங்களுடைய ராசி. அப்ப அந்த குரு அப்படிங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு கெட்டாலும் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. அப்போ குருவுடைய அமைப்பு சாரம் கூடிய ராசிங்கிறனால, உங்க ஜாதகத்துல குரு உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கண்டிப்பா 100% உங்களுக்கு சுய ஆதிக்கத்துல நல்ல வேலை கிடைக்கும். அதே மாரி உங்க ராசியில மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால், மனைவி மூலியமான செல்வாக்கு ஏற்படும். மனைவி மூலியமா செல்வாக்கு ஏற்படுற மாரியே கணவன் மூலியமாக அதே மீனராசி இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தீங்கன்னா, கணவன் மூலியமா செல்வாக்கு ஏற்படும். எக்காரணத்த கொண்டும் அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருந்தது மீனராசியில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட செல்வாக்கு உயரும். மண்மனையினால் ஆதாயம் கிடைக்கும். பொன்பொருளால் ஆதாயம் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிய நீங்க பார்க்கலாம். ஒரு பெரிய குரோத்த கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே மனசுக்குள்ள. ஏதாவது ஒரு கஷ்டம் வருமா? வந்ததுன்னா எப்படி தாக்கப் போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்தா ஒரு வேலைய செய்யுங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த பயத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, விரையாதிபதியா இருக்கிற காலச்சக்கரத்த இப்ப 12வது ராசியா இருக்கறனால அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. ஆனா அந்த பயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு ஒரு ஜாதகத்துல ஒரு மாசம், வருஷம் மட்டும் இல்ல. எல்லாத்தையும் எதிர்பார்க்கிற என்னன்னா, எப்படா பயிற்சி வரும்? ஒரு பயிற்சி வந்தா நமக்கு மாற்றம் வராதா? அப்படின்னு எதிர்பார்ப்போம். உங்க ராசிநாதனே அவருதான். அப்ப அந்த 100% பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். அதனால பழைய கஷ்டங்கள், பழைய பிரச்சனைகள், உங்க படிப்புல கஷ்டம் இருந்தது, வேலையில தடை இருந்தது உண்மதான். நீங்க சுயதொழில் செஞ்சு நஷ்டம் ஏற்பட்டது உண்மதான். இனி எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வியும் உங்கள்ட்ட இருக்கிறது உண்மதான். இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் கஷ்டமா இருக்கு. ஒரு 50 வயசு தவறா இருந்து நீங்க மனசுல கேட்கறது, பார்க்கறது எனக்கு தெரியுது. என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் இயல்பா உங்களுடைய ராசிநாதனால் பிரச்சனை அல்ல. அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துப்படி பிறந்த நேரம், அதில வரக்கூடிய திசாபுத்தி, கோச்சாரங்கள்னால நடந்தது. ராசிக்குன்னு ஒரு வில் பவர் இருக்கு. அந்த வில் பவர் அடிப்படையில நீங்க ஒரு நல்ல துறையில இருக்கணும். ஒரு சட்டலாக துறையில இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கணும். ஒரு ப்ரொஃபஸரா இருக்கணும். ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலை ஒரு மெயின்டெயின் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கணும். உங்களை சார்ந்த 100 பேர் வேலை செய்யணும். அந்த மாதிரியான அமைப்பு தான் ஒரு ராசி. அப்ப அந்த நல்ல அற்புதமான ராசி உங்கள்ட்ட இருக்குது. அதனால நீங்க எத பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு வாய்ப்போட தேடிக்கலாம். நல்ல ஒரு பொன்பொருள் சேர்க்கைய தேடலாம். ஒரு வீடு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட துறையில சாதிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறவங்க மூலியமாக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். புதிய நபர்களால் உதவி கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த வெளிநாட்டு சார்ந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வெளிநாட்டிலே தங்குறதும், வெளிநாட்டிலே இருக்கிறதும், வெளிநாட்டிலே ஒரு விசா அங்கேயே செட்டில் ஆகுறதுக்குமான சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்கு. ஆக நீங்க கண்டிப்பா நீங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம். அதே மாரி சுயதொழில் பண்றவங்க, ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்க, ஒரு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் பழுது நீக்கக்கூடிய ஒரு துறையில இருக்கிறவங்க, அல்லது பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஒர்க் ஷாப், டூ வீலர வாங்கி செகண்ட்ஸ் வாங்கி விக்கிறவங்க, இதெல்லாம் இந்த மீன ராசி இருக்கிறவங்களுக்கு அமையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஃபுட் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு செட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா, மழை சார்ந்த பொருட்கள் செட் ஆகும். அதே மாரி காய்கறி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுயதொழில்ல பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் குடுக்கலாம் நீங்க. என்னன்னா இந்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எக்ஸாம்பிள்ஸ்லாம் மெடிக்கல் லைன்ல டேப்லெட் இந்த மாத்திரைகள் இந்த மாரி விக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டேஜ் இந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரியான துறை சார்ந்து நீங்க பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யலாம். அதே மாரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கூட நீங்க பண்ணலாம். அந்த மாரியான பொருட்கள் எல்லாம் அங்கேருந்து கொண்டு வரது, அல்ல இங்கிருந்து அங்க கொண்டு போறது அந்த மாரி பண்ணலாம். அதே மாரி கைவினை பொருட்கள், கையிலேயே இப்போ ஹேண்ட்மேட் பொருளா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரியான துறை சார்ந்து நீங்க தொழில் செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு செட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத விட, நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க செட் ஆகல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு சில நெகட்டிவான வைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கும். அதை தான் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாரி இறைவனை பண்ணி ஃபாலோ பண்ணலாம். பொதுவா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வழியில ஒவ்வொரு விதத்துல லாபங்கள மட்டுமே ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க என்னங்க விரையாதிபதியா இருக்கக்கூடிய குரு எப்படிங்க லாபத்த குடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு விதத்திலயும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீரியமும், வெற்றியும் கண்டிப்பா நிச்சயம். மேசத்திலிருந்து மீனத்து வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பவர்த்த அதுக்கு மீனத்துக்கு 100க்கு 99% பார்த்தீங்கன்னா,
வளர்ச்சிங்கிறது வந்து எக்காரணத்தை கொண்டு இருக்கும். மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ல் அந்த ராசிக்கு 10ல் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறாருன்னா 100% அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வேலையில கண்டிப்பா இருக்கும். அறிவு ஒழுக்கத்தினால வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஐடியா குடுத்து, அந்த ஐடியானால அவரு வந்து சக்சஸ் ஆகுறாரு அப்படிங்கிற அந்த கேள்வியும், எண்ணமும் உங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் அது உங்களுக்கு உபயோகமாகும். அதனால அத நீங்க பயன்படுத்தலாம். அதே மாரி வந்து உற்சாகத்துல இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படலாம். மூத்த சகோதரருக்கு வந்து நீங்க உதவிகள் செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதே மாரி தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தகப்பனார் வழி உறவினால ஒரு சில பகைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு, அதன் மூலியமாக உங்களுக்கு பண விரயங்கள் கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். இதெல்லாம் ஏற்படும். ஆனா வந்து பெரிய மன உளைச்சல நீங்க சந்திக்கிற மாரியான சூழ்நிலை ஏற்படாது. கடந்த காலங்கள்ல இருந்த அந்த தங்கு தடைகள், பிரச்சனைகள்லாம் விளங்குறத நீங்க படிப்படியா வயதாக பார்ப்பீங்க. அத உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது? அந்த கிரகங்கள் எதுவும் வீக்கா இருக்கு. அதுக்கு என்ன மாரியான ஆக்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி பண்ணா போதும். நீங்க வந்து சில இறை வழிபாடுகள ஃபாலோ பண்ணணும். அது வந்து முறையா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தையும் வாரத்துல ஒரு நாள் குரு வழிபாடையும் நீங்க பண்ணிட்டு வரணும். வாய்ப்பு கிடைச்சுன்னா ஆலங்குடி ஒரு முறை போயிட்டு வரணும். அதேமாரி உங்களுடைய ராசி எப்படி நீங்க பலன் தெரிஞ்சுக்கிறீங்களோ, அதே மாரி உங்களுக்கு ஜாதகத்துல உங்களுக்கு லக்னம் இருக்கும். அந்த லக்னம் தான் உயிர். எப்படி நம்ம வந்து இப்போ வெளிநாடு போனோம்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்டா நம்ம இந்தியான்னு சொல்றோமோ, அந்த மாரி உயிர் தான் நமக்கு முக்கியம். நம்ம வந்து உயிர் அப்படிங்கிறது வந்து லக்னம். அந்த லக்னங்கிறது வந்து மெயின் அப்படின்னு சொல்றோம். அந்த லக்னத்துடைய பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேஷ ராசியா இருக்கு. இதே விருச்சிக லக்னமா இருக்கு அப்படின்னா, விருச்சிக லக்னத்துடைய பலனும், மேஷ ராசியுடைய பலனும் நீங்க 2யுமே சேர்ந்து தான் நீங்க பார்க்கணும். இது உங்களுக்கு சரியில்லைன்னா அது உங்களுக்கு காப்பாத்தும். அப்ப அது சரியில்லைன்னா இது உங்கள காப்பாத்தும். அது 2 பலனும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ராசி, லக்னம் ஒண்ணுதான். அப்ப அதையும் தெரிஞ்சு உங்களுடைய ராசிக்கும், லக்னத்துக்குமான தொழில பண்ணுங்க. அதே விருச்சிக லக்னத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி. அப்போ வந்து பூமி சம்மந்தப்பட்ட தொழில். இதே வந்து குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிபதி. அப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் லைனு அல்லது வந்து டீச்சிங் லைனு, ஒரு நல்ல ஒரு பேக்கிங் சம்மந்தப்பட்ட தொழில். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க எடுத்து பண்ணலாம். அது இல்லன்னா இது அப்படிங்கிற மாரி போய்க்கலாம். ஆகமொத்தம் பலதரப்பட்ட தொழில் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஜாதகத்தில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1, 5, 9 கண்டிப்பா பலப்பட்டு இருக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 10 விட பலப்பட்டு இருக்கணும். இந்த 3 விஷயங்கள்ல உங்களுக்கு எது பலம் இல்ல அப்படின்னாலுமே, அதுக்கான நெகட்டிவிட்டி சரி பண்ணக்கூடிய நெறைய பரிகாரங்கள், எளிய வழிமுறை பரிகாரங்கள் இருக்கு. அத ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான எண்கள் நீங்க யூஸ் பண்ணலாம்? எந்த தேதி நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 3, 5, 6ஆம் எண் ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் எண் ரொம்ப நல்லாயிருக்கும். 13, 23, 26 இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாட்கள். அந்த நாட்கள நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாரி நீங்க என்ன கிழமை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சனிக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி நாட்கள்ல நீங்க அசைவங்கள தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தீர்த்த சோறு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சிலருக்கு தீர்த்த வீடு அப்படின்னா என்னன்னே தெரியறதில்ல. தீர்த்த சாப்பாடு அப்படிங்கிறது வந்து குழந்தை பிறந்தனா, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தனா பெரிய இந்த மாரி இடங்கள்ல நம்ம சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய ஆசையும், உங்களுடைய வழிபாடும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த குரு தெய்வம் நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்த கொடுக்கும். கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும். இத நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். எல்லா வளமும் கண்டிப்பா கிடைக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். என்னுடைய முழு பெருமானை வணங்குகிறேன். உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.